இப்பதான் மேட்ருக்கே வரேன். இன்னைக்கு இந்த இடத்துல என்னுடைய படம் உயிருள்ள ஒரு விஷயம் படத்துக்கு நான் டிஆர் டிஜி மியூசிக் என்ற ஒரு மியூசிக் கம்பெனியை ஆரம்பிச்சு அதுல உயிருள்ள ஒரு விஷயம் படத்துடைய ஆடியோ ரிலீஸ் பண்ணணும்னு நான் பிரசாத்ல இந்த தியேட்டர் லேப் தியேட்டர் பிரசாத்ல நம்ம ஜோதி தான் என்னுடைய நண்பர் அவர்கிட்ட சொல்லி புக் பண்ணி வச்சிருந்தேன். ஆனால் எத்திராஜ் சார் அவர்களும் நம்முடைய ரியாஸ்டர் பணியாற்ற என்னுடைய நண்பன் பிஆர்ஓ நம்முடைய ராஜாவும் நாங்கள் வேற ஒரு இடத்துல இந்த ஃபங்க்ஷன் முயற்சி பண்ணுறோம், ஆனால் ஒரு சூழ்நிலை இல்லை, எங்களுக்கு பிரசாத்தில் தான் வைக்கிற மாதிரி இருக்கும், அந்த காலை நேரத்தை நீங்கள் புக் பண்ணி வச்சுருக்கீங்களா, நீங்கள் விட்டு தரணும் அப்படின்னு கேட்டார். அது மட்டும் இல்லை, எத்திராஜை வச்சுக்கிட்டே சொல்கிறேன், இதே 6ஆம் தேதி உயிருள்ள விஷயம் ரீரிலீஸ் பண்ணோம். எனக்கு பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி மைதிலி கதை ரிலீஸ் பண்ணேன். பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி என் தங்கிகள் ரிலீஸ் பண்ணேன். 210 நான் பண்ண படங்கள்லாம் பிப்ரவரியில் நிறைய ஹிட்டு கொடுத்துருக்கேன். பிப்ரவரி மாதம் எனக்கு பிடிச்ச ஒரு மாதம். அது ஒரு வேளை எனக்கு பிடிச்ச மாதம் நான் காதலர் தினம் வரக்கூடிய மாதமோ என்னமோ, அதனாலயா அதே மாதிரி பிப்ரவரி மாதம் தான் என் மனைவி பிறந்த நாள். என் மனைவி பிறந்த நாள் இந்த மாதத்தை பிடிக்குமா? அது மட்டும் இல்லை, இதே மாதத்தில் ஒரு வேளை நம்மளுடைய என்னுடைய இனிய நண்பர் நம்முடைய இளைய தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் வருதுன்னா கூட என் படம் உயிருள்ள விஷயம் நான் தள்ளி போவேன். சார், நான் என் நண்பர்னு மட்டும்தான் சொன்னேன். அதுக்கு மேலே நீ கற்பனை பண்ணிக்கிட்டு பேனாவை எடுத்துக்கிட்டு அப்படி கேமராவை தூக்கிக்கிட்டு ஒளிப்பெருக்கியை பிடிச்சிக்கிட்டு வந்துடாதீங்க நண்பா. நண்பனை நண்பராக பார்க்குறேன். அவரு என் கலை உலக நண்பர். நான் புலியிலேயே போய் புடின்னு பிடிச்சாள், அதனால விட்டுருங்க. அதனால இன்னைக்கு பேசுனதுல ஏதாவது ஒரு கிளி பேசுனதுல வந்தாரு டிஆர் என்ன எல்மாவை பத்தி பேசுறாரு, ஏதாவது ஒரு கில்மாவா பேச மாட்டாரா அப்படின்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் வரக்கூடாதுல்ல. அதுக்காக தான் இதெல்லாம் பத்தி எல்மாவை பத்தியும் பேசுவேன், சினிமாவை பத்தியும் பேசுவேன், இப்படி கிளிகிழிப்பா கொஞ்சம் கில்மாவும் பேசுவேன். அதான் டிஆர். அதனால இன்னைக்கு காலையில் நான் பேச வந்தது என்னன்னு கேட்டால், பாஸ்கர் பேசுனதை பார்த்த உடனே சார் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. என்னன்னா பாஸ்கர் சொல்றாரு, என்னுடைய மீடியா நண்பர்கள் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, இதை வச்சுக்க இந்த ஃபோனை அது ஃப்ளைட் மோடில் போட்டுருக்கோம், மறந்துட்டேன். ஃப்ளைட்டில் என்ன ஃப்ளைட் மோடு போடலாம். அவர் கல்ல பேசுகிறாரு. என்னன்னு கேட்டால், டிஆர் அந்த காலத்தில் என்னோட பழைய டி ராஜேந்திரன் உஷா பத்திரிகையில் பணியாற்ற நண்பர்களாக இருக்காங்க. அவங்க பல பேர் சொன்னதை வச்சு அவர் ஒன்று சொல்கிறாரு. டிஆர் அவரோட படத்தை பிஎன்சி ஓட்டு வரான், தேட்டருக்காரங்க ஐயா நாங்கள் இதில் ஓட்டிக்கிறோம் சம்பாதிக்கிறோன்னா 25,000 10,000 என்ன கேட்குறவங்களோ பிஎன்சிக்கு பொட்டியை தூக்கி கொடுத்துட்டு அந்த டிஆர் அந்த பொட்டியை கொடுத்த பணத்தை வாங்கிட்டு அதை எடுத்துகிட்டு மேலே கூட போக மாட்டார். யார் வந்தாலும் அந்த தன்னுடைய உன் வீட்டில் உடம்பு சரி, அவர் பேசுறது அப்படியே சொல்கிறார், உன் வீட்டில் உடம்பு சரியா இருந்தால் வச்சுக்க, உனக்கு இது உன் புள்ள படிக்கணுமா வச்சுக்க அப்படின்னு பணத்தை கொடுப்பாரு அப்படின்னு அவர் சொன்னார். அவர் அதை சொல்லிட்டு அதே மாதிரி தான் அவரோட பையன் சிலம்பரசன் ஒன்று சொன்னார். அங்கே தான் சார் நான் சந்தோஷப்பட்டேன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். மீ டூ லவ் யூ. थैंक यू சார். அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.